குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. கார் வர வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அதுல பார்த்த மாதிரி இன்னும் நேரா மக்களை பார்த்துட்டு என்ன பாக்குறாங்களேன்ற மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ரஜினி சார் பேசினதான் பயங்கர ஹாப்பி. ஹாய் ஃப்ளைங் மேன் ஆஃப் இந்தியா கம் அப்படின்னாரு. வெளில இருக்கிற டீம்லாம் வேர்த்து புத்து உள்ள மிஷன் போனானே, தலைவர் இருக்காரு, என்ன ஆனாரு, எதுவுமே 4 நிமிஷம் நாங்களே 40 நிமிஷம் ஆச்சு. தட்டவும் முடியாது. 4 நிமிஷம் தானே கொடுத்தோம். 10,000 விதமான ப்ராபபிலிட்டியில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து நான் வச்சிருக்கிற பாஸ்வேர்ட். ஏன்னா 4 நம்பர் வச்சுருக்கேன். ரெடி, நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று 7. ஓகே, அடுத்து 8. அடுத்து இவங்களை வச்சு ஒன்று அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த 6 கார்ட்ஸ் எடுத்து ஓரமாக இப்படி கீழே வச்சுருங்க. கீழே வச்சிட்டிங்க, ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிற கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணிகிட்டே இருங்க. கம்ப்ளீட்லி ஒரு இமேஜினேஷன். 6 ஹார்ட். இது 6 ஹார்ட்டாக இருந்தால் சர்ப்ரைசிங்காக இருக்கும் இல்லையா? லாஸ்ட் வேர்டு என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு லெட்டராக நினைங்க. அந்த வேர்டை வந்து சத்தமாக மனசுக்குள்ளே ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. மனசுக்குள்ளே சத்தமாக சொல்லுங்கள். ஹலோ சார். வணக்கம். சரி, எந்த செலிபிரிட்டிஸ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆனாங்க, பயங்கரமாக பேசினாங்க, இதெல்லாம் சொன்னாங்க? எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ரஜினி சார் பேசினதான் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவர் நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். அவர் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பண்ணுன்றது நீட் இல்லை. பட் ஹி இன்வைட்டட் மீ டு ஹிஸ் ஹவுஸ். அங்கே போய் அவர் சரி ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. சரி, இப்போ ஒரு 4 நிமிஷம் பண்ண அவங்க உள்ளே போகும்போதே சொல்லிட்டாங்க, சார் 5 மினிட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ப்பாக அவர் பங்க்சுவாலிட்டியாக வந்துடுவார். 8 o'clock நீங்களும் வந்துடணும், 7:50க்கு நீங்கள் இருக்கணும். எல்லாமே கரெக்டாக எல்லாமே கொடுத்தேன். நானும் அதே மாதிரி போயிட்டேன். 8 to 8:04 நீங்கள் சாரை பார்த்துக்கலாம். 1 minute நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இதே எனக்கு கொடுத்துருந்த அஜெண்டா. 8 o'clock அதே மாதிரி நானும் உள்ளே போயிட்டேன். ஹாய் ஃப்ளைங் மேன் ஆஃப் இந்தியா கம் அப்படின்னாரு. அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறையா இப்போது அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்கோம். பட் அவர் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒரு ஆக்டர், ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் வந்து இப்படி சொல்லும்போது அது ஒரு நல்ல மூமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மேஜிக் காட்டவா சார், அவர் சில கொஷின்ஸ்லாம் கேட்டார், என்னை பற்றி கேட்டார். அதுக்கப்புறம் எப்படி பண்ணீங்க, எப்படி போயிட்டுருக்கு, நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அங்கே உட்காந்துருந்தேன், என்னாச்சு, ஏன் நம்ம ஒரு பதட்டத்தில் இருப்போம் இல்லையா, ஏன் என்னன்னு சொல்லி டக்குன்னு தோல் மேலே கைப்படி பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அப்போதான் எனக்கு ஒரு நிமிஷம் டோட்டல் பிளாங்க். இந்த ஒயிட் லைட்ஸ் மாதிரி ஆகிட்டேன். ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆகி போய் தான் இருக்கேன். நீங்கள் வேற என்ன ஹை பிச்சில். அப்புறம் தோலில் கைப்படி சொல்லுங்க இனேஷ் என்ன அப்படின்னாரு. ஐயோ இதுக்கு மேலே இன்னும் வேணும் அப்படின்ற அந்த மொமெண்ட்டாக இருந்தது. அப்புறம் வென் டு 40 minutes. அவர் வந்து விக்னேஷ்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் டோரை லாக் பண்ணிட்டார். வெளில அவங்க டீமெல்லாம் வெளியில் இருந்தாங்க. நானும் அவர் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா 40 minutes ஆயிடுச்சு. வெளில இருக்கிற டீம்லாம் வேர்த்து புத்து உள்ள மிஷன் போனானே, தலைவர் இருக்காரு, என்ன ஆனாரு, எதுவுமே தட்டவும் முடியாது. 4 நிமிஷம் தானே கொடுத்தோம், என்னாச்சு, தட்டினா மேபி அதை ஏதாவது பேசுறத டிஸ்டர்ப் ஆயிருமோன்னு சொல்லி தட்டவும் இல்லை அவங்க. அப்புறம் அவங்க ஒரு பதட்டத்தில் தான் நான் டோர் ரிமோட்டில் எடுத்து ஓப்பன் ஆனதான், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க உள்ள வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணார். 40 minutes நல்லா மேஜிக் அண்ட் மெண்டலிசம் நல்லா என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டார். அவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டி இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம். வேற ஏதாவது क्वेश्चंस நீங்க கேட்கணுமா? எனக்கு வந்து மேஜிக் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபோன் எடுத்துக்கங்களேன். என்ன சூஸ் பண்றீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட், அவர் தான் சொன்னார்ல. உங்க ஃபோன் எடுத்துங்க. பாஸ்வேர்ட் பின்கோடு ஏதாவது வச்சிருக்கீங்களா, இல்லை பேட்டர்ன் வேணும். நீங்கள் இல்லைனா இன்னொன்று பண்ணுவோம். நான் வந்து பின்கோடு தான் வச்சுருக்கேன், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணுங்களேன். நீங்கள் ஒரு 4 நம்பர் டைப் பண்ணுங்களேன். இருக்கேன் 131. இது என் பாஸ்வேர்டு இல்லை, ஓப்பன் ஆகலை. நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுங்களேன். சரி, ரேண்டமாக போடுவோம். 6842 அதுவும் கிடையாது. ஓகே, ஏன்னா இது பாஸ்வேர்ட் தெரியறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 9999, அதாவது 10,000க்கு ஒரு நம்பர் கம்மியாக அத்தனை ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. 10,000 விதமான ப்ராபபிலிட்டியில் ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து நான் வச்சுருக்கிற பாஸ்வேர்ட். ஏன்னா 4 நம்பர் வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு என்னோடய பாஸ்வேர்டை
உங்கள் மைண்டுக்குள்ளே நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ஃபுல்லாக நான் உங்கள் மைண்டை வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறேன். என்னோட பாஸ்வேர்டை நீங்கள் போட போகிறீங்க. லெட்ஸ் ட்ரை. ஓகேவா? ஃபோனிங் வச்சுறேன். ஃபஸ்ட்டு என்னோட பாஸ்வேர்டை நான் நினச்சிக்கிறேன். உங்கள் மைண்டுக்குள்ளே நான் கொண்டு வரேன். ஓகேவா? என் கண்ணை பார்த்துங்க. ஃபோக்கஸ் ஆன் மை ஐஸ். நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துங்க. கை நல்லா உதறிக்கோங்க. கை நல்லா உதறிக்கோங்க. அப்படியே லேப்பில் வச்சுக்கோங்க. என் கண்ணை பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் மை ஐஸ். நான் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக எதையை பற்றி நினைக்காதீங்க. கண்ணை பார்த்துட்டே இருங்க. சில 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸை யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ நான் ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ரெடி? நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, இப்போ ஃபோன் எடுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஒன்று டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஏதாவது ஒன்று. 7. ஓகே, அடுத்து 8. அடுத்து ஏன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டோம். பேய் அடைஞ்ச மாதிரி இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கியம்மா, எப்படி? அதுதான் என்னுடைய எப்படி இது எனக்கே புரியல. ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த இவங்க போட்ட அந்த நம்பர் 7803 அதுதான் வந்து என்னுடைய பின் நம்பர். இல்ல நீங்க வந்து நம்பர்லாம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்களா? எனக்கு ஒன்றும் வரவே இல்லை. சரி அப்போ அவ்வளோதான் போல, எப்படி நமக்கு வரல, அடுத்து இவரை சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். இது எப்படி எனக்கு முடியல. ஏன்னா இது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ரேண்டமாக உங்கள் மைண்டில் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். அதான எனக்கே தெரியலையேங்க எப்படி இப்படி. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களா இருக்க ட்ரை பண்ணுவீங்கல்ல. போடுறீங்க 2ஆம் நம்பர் போட சொன்னீங்க, இன்னொன்னையும் போட்டுருந்தா இவங்க 4ஆம் நம்பர் நீங்கள் சொல்லாமலே போட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு அது தெரியும், அதனால அவங்க போட்டாங்க. இனி மேஜிக் என்ன சீக்ரெட்னு அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் இன்டர்வியூ. சரி இவங்களை வச்சு ஒன்று அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ற வியூஸை வந்து அவருக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு உண்மையா எனக்கு தெரியவே இல்லை. நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லும் போது கூட என்ன பண்ண போறோம், சரி இவங்க சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஐ கான்டாக்ட்ல அப்படி என்ன தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. நான் இன்னும் பெரிய ப்ராசஸ்லாம் இருக்கும்னு நினைச்சா சரி நம்பர் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாதேன்னு நான் ரொம்ப கேஷுவலா போட்டுதான். ஆனா என்னாலே நம்ப முடியல. இல்ல ப்ரோ, ஏதோ பண்றீங்க, அடுத்தது என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? இது வந்து கம்ப்ளீட்லி மென்டலிசம்ன்ற ஆக்டில் வர்றது தான். மென்டலிசமில் வந்து டேக்கிங் ஓவர் த ஆடியன்ஸ் மைண்ட் டு அவர் கண்ட்ரோல், டு த மெஜிஷியன்ஸ் கண்ட்ரோல். எப்படி ஒரு மேஜிக்கு வந்து ஒரு ட்ரிக்கோ சயின்ஸோ ஒரு ஃபார்முலாஸோ இருக்குது அப்படின்ற மாதிரி மென்டலிசம்க்கு ஒரு ட்ரிக் அண்ட் ஒரு லூப் இருக்குது. அந்த லூப் என்னென்னா ஆடியன்ஸோட மைண்டு தான். ஏன்னா நிறைய சித்தர்களே நிறையா சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா அவனுக்கு தேவையான லைஃப்பில் அவன் வேணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உலகத்தில் எங்கே வேணால் போய் தேடுவான், ஆனால் அவன் மைண்டுக்குள்ளே தேட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சிறப்பான விஷயத்த மைண்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரோட மைண்டுமே நல்லா பவர்ஃபுல்லான மைண்டு தான். தீவாக யோசிச்சிங்கனாலே அதே நலன் தான். நீங்கள் எதை நோக்கி எந்த மாதிரி திங்கிங் வச்சுட்டே இருக்கீங்களோ அந்த திங்கிங்லேயே தான் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகும். நல்லது பேசுனீங்கன்னா நல்லது நடக்கும், இல்லை நல்லது இல்லாதது பேசுனீங்கன்னா அது நடக்கும். போதி தர்மர் மைண்ட் ரீடிங், அதாவது ஹிப்னாட்டிசம் பண்ணுவார்ல, ஸோ அது மாதிரி ஏதாவது வித்த வச்சிருக்கீங்களா? அது மாதிரி தான் ட்ரை பண்ணாதீங்க. இருக்கு. கார்ட்ஸில் ஒன்று காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜினேஷனில் போவோம். ஓகேவா? உங்கள்ட்ட நம்பர்ஸ் வச்சு ஒன்று பண்ணுறேன். அது உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம், இல்லைனா இந்த கார்ட்ஸில் பண்ணுவோம். எதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போவோம். கார்ட்ஸ் போவோமா? கார்ட்ஸ் பற்றி பண்ணணும்னா உங்கள் இமேஜினேஷன் ப்ராசஸ். ஓகேவா? இங்கே ஒரு கார்ட் பேக் வச்சுருக்கேன். இதே மாதிரி ஒரு இமேஜினேஷனாக இன்னொரு டெக் இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம பாசிட்டிவாக நினச்சா எல்லா விஷயம் நடக்கும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ உங்கள் பாசிட்டிவிட்டியை உங்களை நான் வந்து பூஸ்ட் பண்ண போகிறேன். உங்களோட பாசிட்டிவிட்டியை நான் கிரியேட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்றதை பார்க்கலாம். உங்கள் கை காட்டுங்க. இமேஜினேஷனாக ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ், இதே மாதிரி ஒரு கார்டு டெக் உங்கள்கிட்ட இருக்குது. பேக் டு த பொசிஷன் போய்க்கோங்க, உங்கள் பிளேஸுக்கு உட்காந்துக்குங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட் பேக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி எடுங்க. உள்ளே இருக்கிற கார்ட்ஸ் எடுங்க. ஒரு டெம்பிளுக்கு போனால் எப்படி ஒரு பிலீவ் பண்ணி சாமி கும்பிட்றோமோ அது மாதிரி சேம் நீங்கள் ஒரு பிலீவோட பண்ணுங்கள். நம்பிக்கையோட பண்ணுங்கள். நம்பிக்கையோட எது பண்ணாலும் நடக்கும். ஓகேவா? பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மெஜிஷியன் அப்படின்னு பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மெஜிஷியன் சொல்லிக்கோங்க. நீங்கள் ஆமாம் மெஜிஷியன்ஸ். ஓகே, யார் மெஜிஷியன். இப்போ வந்து நீங்கள் ஒரு மேஜிக் பண்ண போகிறீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே மேஜிக்காக நடக்க போகுது. பிலீவ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பேக் ஆஃப் கார்ட்ஸை ஓப்பன் பண்ணி கார்ட்ஸ் எடுங்க. இமேஜினேஷன் இப்போ உங்ககிட்ட ஒரு கார்டு இருக்குது, அது எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கார்டு எடுக்கிறீங்க. பாக்ஸை சைடில் வச்சுருங்க. பாக்ஸை சைடில் வச்சுருங்க. இப்போ டெக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்துடுறீங்க, கலைக்கிறீங்க, ஷஃபில் பண்ணுங்கள். ஷஃபில் பண்ணிட்டீங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கார்டு விஷுவலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது என்ன கார்டுன்னு சொல்லுங்கள். 6ல் என்னது? ஹார்ட்டா, சிம்பிள், டைமண்டா, கிளப், ஸ்பேட்ஸா, என்ன எதாவது? ஹார்ட்டா? இதே ராஜாவாக இருப்பார் போலையே. ஓகே ஃபைன். அப்போ அந்த 6 ஹார்ட்ஸ் எடுத்து ஓரமாக இப்படி கீழே வச்சுருங்க. கீழே வச்சிட்டிங்க. ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிற கார்ட்ஸை ஷஃபில் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கூட கொஞ்ச நேரம் ஷஃபில் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் ஷஃபில் பண்ணுங்கள்.
ஃபைனா? ஓகே. இப்போ அங்கே இருக்கிற 6 ஆஃப் ஹார்ட் எடுத்துக்கோங்க. கேமரா காமிச்சிருங்க. இமேஜினேஷன் தானே bro. இன்னும் என்ன நினச்சிக்கிறேன் மெஜிஷியனாவே நினச்சிட்டு இருக்கியா? நான் சொல்ல வேணான் இருந்தேன். ஓகே, இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் பாருங்க. அவர் 6 ஆஃப் ஹார்ட்ஸ் கார்டு வந்து கையில் இமேஜினேஷனாக வச்சிருக்காரு. அந்த 6 ஆஃப் ஹார்ட்ஸ் எடுத்து அப்சைட் டவுனாக தலைகளாக திருப்பி உள்ளே சொருகிருங்க. உள்ளே வச்சிட்டிங்களா? அந்த ரிமைனிங் டெக் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கார்ட்ஸும் நேராக இருக்குது. நீங்கள் 6 ஆஃப் ஹார்ட்ஸ் மட்டும் தலைகளாக இது பண்ணி உள்ளே வச்சிட்டிங்க. திரும்ப அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. அந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த எல்லா கார்ட்ஸையும் வச்சுருங்க. எடுத்துட்டிங்களா? எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். கொடுங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு இமேஜினேஷன். ஓகே, இவ்வளோ நேரம் நடந்தது வந்து பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருந்தாலும் இல்லை வந்து சிலது, ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு விசிபிளாக தெரியலனாலும் வந்து நம்ம என்ன நினைப்போம், அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு நம்ம நினைப்போம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் பாசிட்டிவாக நம்பி தான் பண்ணீங்களா இல்லை இல்லை பாசிட்டிவாக என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பண்ண ப்ராசஸை பிலீவ் பண்ணுறீங்கல்ல? இப்போ நீங்கள் பிலீவ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு கார்டை நீங்கள் ரேண்டமாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, ஒரு கார்டு எடுத்தீங்க. என்ன கார்டு எடுத்தீங்கன்னு சொன்னீங்க? 6 ஹார்ட். இதே ராஜா. ஓகே, 6 ஹார்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதை ஷஃபிள் பண்ணி அந்த 6 ஹார்ட்ஸை மட்டும் திருப்பி உள்ளே வச்சிட்டதா சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? இப்போது இந்த டெக் வந்து இவ்வளோ நேரம் எதுவும் டச்சே பண்ணல, இங்கே தான் இருக்குது. ஓகே, இது ஃபுல் ஆஃப் உங்களோட கம்ப்ளீட் டோட்டல் ப்ராசஸஸ் யுவர் இமேஜினேஷன். ஓகேவா? கரெக்டாக எடுக்கல நீங்கள். இப்போ இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் யூ கேன் வாட்ச் இட் கம்ப்ளீட்லி. என்கிட்ட இதுவும் கிடையாது. இவ்வளோ நேரம் இங்கே ஸ்டார்ட் டு எண்ட் இப்போ ஷோல் இங்கே தான் இருந்திருக்கு. இப்போ ஏன்னா கார்ட்ஸ் வச்சேன், எந்த மேஜிக்கும் நான் பண்ணேன், இப்போ தான் எடுக்கிறேன். இட்ஸ் ஃபுல்லி யுவர் கம்ப்ளீட் இமேஜினேஷன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஆப்ஷன் தரேன். கார்டை மாற்றிக்கிறீங்களா? போதுமா? இல்லை அதுதான் ஃபிக்ஸ்டா? சரி, ஓகே. இப்போ என் கண்ணை பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் மை ஐஸ். அந்த 6 ஹார்ட்ஸ் நினச்சிக்கிட்டே இருங்க. ஓகே, யூ கேன் வாட்ச் வெரி கிளியர். ஒரே ஒரு கார்டு மட்டும் இங்கே டோட்டலாக திரும்பி இருக்கு. ஓகேவா? இட்ஸ் நீங்கள் என்ன கார்டு பார்த்ததா சொன்னீங்க? 6 ஹார்ட். இது 6 ஹார்ட்டாக இருந்தால் சர்ப்ரைசிங்காக இருக்கும் இல்லையா? எப்படி ப்ரோ? 6 ஆஃப் ஹார்ட்ஸ். இது டோட்டலி உங்களோட இமேஜினேஷனில் நடந்த ஒரு விஷயம். என்னன்னா எப்படி இப்படி? சரி, வேணா ஒன்று வச்சு ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. இப்படி சொன்னாங்கல்ல, மைண்ட் சம்மந்தப்பட்டு இன்னொன்று போகிறேன். என்கிட்ட ஒரு புக் இருக்குது. ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு 150 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து எங்கள் இடத்துல ஸ்டாப் சொல்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் வேர்டு என்னன்றதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா அவரும் நானும் பேசி வச்சுக்கல அப்படின்றதுக்கான ஒரு நீங்கள் பேசிட்டோன்னு நினச்சிட்டீங்க லாஸ்ட்டில். அதனால் உங்கள்கிட்ட எப்படி நடக்கலையோ அதே மாதிரி திரும்ப உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன். ஓகேவா? இந்த பேஜில் வந்து ஆங்கர்ன்ற வேர்டு வந்து லாஸ்ட்டில் இருக்குது. மேலே இருந்தால் நான் டப்புன்னு இப்படி பார்த்துறதுக்கோ இல்லை ஏதாவது ஸ்பீக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கீழேன்றங்காட்டிக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து 150 பேஜஸ் இருக்குது. இதில் வந்து எங்கள் இடத்துல ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் சொல்லிவிட்டு ஸ்டாப் சொல்கிற இடத்துல கீழே லாஸ்ட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். இது டோட்டலாக உங்களுடைய ஃபேஸில் தெரிகிற எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? சே ஸ்டாப் சம்வேர். ஸ்டாப். ஓகே, இது போதுமா? மாற்றிக்கிறீங்களா? இது ஓகே. ஓகே, நான் திரும்பிக்கிறேன். இந்த பேஜில் லாஸ்ட் வேர்டு என்னன்றதை பார்த்துக்கோங்க. கேமராவும் பார்க்கணுன்னா அங்கே இப்படி வச்சுக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. என்ன வேர்டு தெரியறதுக்கான சான்சஸ் கம்ப்ளீட்லி கிடையாது. ஓகேவா? இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேஜில் டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஜ் எடுத்தீங்கன்னா டென்ஷன் இருக்குது, இங்கே டெம்பிள் இருக்குது, இங்கே வந்து ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது, அப்ளை ஆங்கர் இருந்துச்சு. என்ன வேர்டு வேணால் வந்திருக்கலாம். இட் கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் நோ. இப்போது உங்கள் மைண்டில் அந்த வேர்டை நினச்சிக்கோங்க, இமேஜினேஷன்லாம் நினச்சிங்க. ஓகேவா? அந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஃபோக்கஸ் ஆன் தட் பர்டிகுலர் வேர்ட். யோசிச்சுக்கிட்டே இருங்க. திங்க் அது நினச்சிட்டே இருங்க. ஒரு லெட்டர்ஸாக யோசிச்சுட்டே இருங்க. நீங்கள் வேற நினைக்கக்கூடாது, சீரியஸாக யோசிக்கணும். அதனால தான் நான் அவர்கிட்ட அப்பவே சொன்னேன், இவங்கள்ட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அதே யோசனையோட இருந்திருப்பாங்க. ஆமாம், கான்சன்ட்ரேட்டாக அந்த வேர்டு நினச்சிட்டே இருங்க. வேர்டு நினச்சிட்டே இருங்க. ஒரு லெட்டராக நினைங்க. இப்போது அந்த பர்டிகுலர் வேர்டில் வந்து லெட்டர் ஐ இருக்குது. எஸ் ஆர்னோ? எஸ் தான் இல்லையா? லெட்டர் ஐ இருக்குது. அதில் வந்து இன்னொரு வவல் இருக்குது, லெட்டர் இ இருக்குது. கரெக்டாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தெரியுது. ஸோ ரிப்பீட்டடாக நினச்சிட்டே இருங்க. திங்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, மனசுக்குள்ளே அந்த வேர்டை வந்து சத்தமாக ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. வெளில ஐ. ஸோ ஆங்கர் அப்படின்னு கத்திர வேணாம். அந்த என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. அந்த வேர்டை வந்து சத்தமாக மனசுக்குள்ளே ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. ஓகேவா? மனசுக்குள்ளே சத்தமாக சொல்லுங்கள். நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. சொல்லுங்கள். கிச்சன் 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 கிச்சன். யா, கிச்சன். அண்ட் தட்ஸ்
கிச்சன் அப்படின்றது தான் இவங்க மைண்டில் யோசிச்சிருக்கிற வேர்டு. அதான் யோசிச்சிங்களா? ஆமாங்க. இதே தான் அவருக்கும் நடந்தது. அது பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் டிஸ்க்ளைமர். நாங்கள் பேசி வச்சு பண்ணலை. ஆங்கர்ஸ் அப்புறம் கூப்பிட்டு வச்சு திட்டக்கூடாது. இவங்க மூஞ்ச பார்த்தா தெரியும், பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா மேஜிக் இஸ் கம்ப்ளீட்லி அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்க தான் செய்யும். கண்டிப்பா. ரொம்ப உண்மையாவே வந்து வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ரொம்ப ரொம்ப நாங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனோம், ரொம்ப என்ஜாய் ஆனோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நிறைய உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து இவ்வளோ நிறைய ரிஸ்க் எடுத்து தான் நிறைய மேஜிக்ஸ் வந்து நீங்க பண்ணுவீங்க. நான் ரிஸ்க் எடுத்து அது வந்து எனக்கே ஒரு பெரிய ஒரு ஆபத்தாச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துல இருந்திருக்கா? அதுனா நம்ம ஃப்ளையிங் ஒன் ஆஃப் த ரிஸ்க் தான். ஃப்ளைங் பண்ணேன். பட் அது முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். ஒரு 20 days இருந்தேன். அது ஓகே, அது கூட ரெடியாகி வந்துட்டேன். அப்போயே வந்து ஒரு டெத் பெட்டுக்கு போய் தான் வந்தேன். டேஞ்சரஸ் வாட்டர் எஸ்கேப்புன்னு சொல்லி ஒரு ஸ்டண்ட் இப்போ நான் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தேன் 2023. அது வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணோம். காட் ஹேஸ் அனதர் பிளான்ன்ற மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு பண்ணும்போது நான் அரௌண்டு என்னோட பிரெத் ஹோல்ட் கெப்பாசிட்டி வந்து இன் சீ வாட்டரில் 2.5 minutes to 3 minutes வந்து நான் பிரெத் ஹோல்ட் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஸ்டடி பண்ணியிருக்கேன், படித்து எக்ஸாம் எழுதியிருக்கேன், சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதில் என்ன ஆக்ட்னா கை கால்லாம் வந்து செயின் போட்டு கட்டி லாக்அப் பண்ணிவிட்டு என்ன பாக்ஸ்க்குள்ளே போட்டு லாக் பண்ணி தள்ளிடுவாங்க. அந்த பாக்ஸில் இருந்து எந்த கீஸுமே இல்லாமல் ஒரு ஹேர் பின்னை மட்டும் வச்சு 12 லாக்கையும் கழட்டி வெளில இருக்கிற பாக்ஸுக்கு வெளில இருக்கிற லாக்கையும் ஓப்பன் பண்ணி வரணுன்றதான் அது கான்செப்டாக பண்ணோம். அந்த வீடியோ இன்னும் லான்ச் பண்ணல, இந்த மந்த் தான் லான்ச் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து நாங்கள் பிளான் பண்ணி 3 நிமிஷத்தில் வரும். நாங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னா எல்லாம் நினைப்பாங்கன்னா, ஓகே அவர் இப்போ ஒரு நாள் 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, இந்த மேஜிக்கை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்டண்ட் பண்ணி உள்ளேருந்து எஸ்கேப் ஆகி வரப்போகிறோன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ என்ன நடக்கும்? போவார், ஒரு குறிப்பிட்ட டைமில் அவர் எப்படி எந்திரிச்சு வராருன்றத ஒரு பெர்ஃபார்மன்ஸாக லைவாக பார்க்க போகிறோன்னு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கு பாசஸ் போட்டு இது நான் லைவில் பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இங்கே விஜிபி மெரைன் கிங்டமில் பண்ணியிருந்தோம். அவங்களும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இந்தியாவில் அதுதான், நம்ம சென்னையில் தான் அங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ அங்கே பண்ணும்போது எல்லோரும் லைவாக வந்து பார்த்துருந்தாங்க. நான் வச்சுட்டு ப்ராக்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தேன். ப்ராக்டிஸ் அப்போ எல்லாம் நல்லா தான் போச்சு. நான் ஆன் த ஸ்பாட்டில் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகணும், பயப்படணும் அவங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், வெளியில் இருக்கிற லாக்கை நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். கடைசியில் ஆகலைன்னு நான் ஆக்ஷன் காமிச்சிட்றேன். நீங்கள் உங்ககிட்ட ஒரு சேஃப்டி லாக் இருக்கும், வெளில ஒரே ஒரு லாக் தானே, சேஃப்டி லாக் ஒன்று இருக்கும். அந்த லாக்கை வச்சு கீயை வச்சு திறந்து என்னை ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருந்தோம். கடைசியில் போனால் சரி அதே மாதிரி நானும் ஒரு 3 minutes ஆயிடுச்சு, கையும் காமிச்சிட்டேன். உள்ளே இருக்கிற 12 லாக் எடுத்துட்டு வெளியே என்னால் ஓப்பன் பண்ண முடியும், பட் பண்ணலை. ஒரு சஸ்பென்ஸ் வைக்கணுன்றதுக்காக, ஒரு ட்விஸ்ட் வைக்கணுன்றதுக்காக நோன் கை காமிச்சிட்டேன். அவரும் ஓகே நோ, அப்படி ஒரு பதட்டமான மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் பண்ணி வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி பண்ணோன்னு அவர் இப்படி ஸ்லோவாக வந்து சாவியெல்லாம் குத்தி திறந்துருவாருன்னு சொல்லி நானும் ஓகே 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி மூச்சு இங்கே திணறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஓப்பன் பண்ணுவாருன்னு பார்த்தா ஓப்பனே பண்ண மாட்டாரு. எங்கடா அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. அதை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே டீம் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, சூப்பராக அது கோஆர்டினேட் பண்ணி எல்லாருமே ப்ரொஃபஷனல் டைவர்ஸ். அவங்க டைவர்ஸ்லேயே ஹை இது முடிச்சவங்க அவங்க எல்லாருமே. பட் ஆனால் அந்த டைமில் என்னாச்சுன்னா இமீடியட்டாக தூக்கிட்டு வரதுன்றது கஷ்டம். ஏன்னா 200-300 கிலோ பாக்ஸ் என்னையும் சேர்த்து தூக்கிட்டு வரணுன்றது அவ்வளோ சீக்கிரம். அது ஒரு 8 டைவர்ஸுமே சேர்ந்து என்னோட பாக்ஸோட தூக்கணுன்னாலும் அது முடியாது. ஏன்னா அது ஏர் பபிள்ஸ்லாம் வச்சு தான் நாங்கள் உள்ளே அந்த இதை கட் பண்ணி தான் உள்ளே வெயிட்டில் இறக்கணும். நாங்கள் வெயிட் எடுத்து இல்லை எங்களை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதனால் அவங்க இல்லைன்னா அந்த கீயை போட்டு ஓப்பன் பண்ணணும். கீயை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, ஆகலை. நான் அப்புறம் எனக்கு இன்னும் 2 டைவர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நான் வெளியே கையை மட்டும் வச்சு செக் பண்ணுறேன், யாரும் திறக்கிறீங்களான்னா கை மட்டும் தெரியுது, ஆனால் திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே 3.5 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு அங்கே ஹெட் ஒருத்தர் இருக்காரு, கண்ணன் சார்ன்ட்டு. அவர் சேஃப்டிக்கு ஒரு ராடு வச்சுருந்தாரு. ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ராடு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த ராடு எடுத்துகிட்டு வந்து குத்தி உடச்சி எடுத்துட்டாங்க. எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அது வந்து 4 minutes 11 seconds வந்து பிரெத் ஹோல்ட் பண்ணேன். அது வேர்ல்டு ரெக்கார்ட்லையும் இதாச்சு. ஐயோ நம்ம ஒன்று நினச்சோமே, நம்ம இங்கே ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி வாழ்க்கைக்கே பிரச்சனையாக டேஞ்சரான மாதிரி ஆச்சு. இந்த ஒரு விஷயம் நல்லது பண்ணலாம் அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணுவீங்க? மேஜிக் வச்சு இப்போ எப்படின்னா அந்த கார்லாம் வந்து இங்கே வச்சு இப்படி டக்குன்னு வர வச்சிங்களேன், அது மாதிரி வந்து இப்போது நல்ல விஷயம் பண்ணணுன்னா மேஜிக்னால என்ன பண்ணலாம்? இல்லை மேஜிக்கில் நல்ல விஷயம் பண்ணணும்னு சரியான இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு இப்போ பிளான்ஸா இல்லை சீரியஸாக நல்ல ஒரு அப்ரிஷியேட்டபிள் கொஸ்டின் இது. இதில் ஏன்னா இது என்டர்டெயின்மெண்ட்டாகவே பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் இதில் மக்களுக்கு என்ன ஒரு நல்லது இருக்கும் அப்படின்றத யோசிச்சது ஒரு நல்ல விஷயம் சீரியஸாக. அதில் எனக்கு நிறையா பிளான்ஸ் இருக்குது. இதில் வந்து சர்ப்ரைசிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் மேஜிக் பொறுத்த வரைக்கும்.
அந்த சர்ப்ரைசிங்கில் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற விஷயங்கள் சோஷியல் சர்வீசஸும் சிலது பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு சில ஸ்ட்ரீட்டில் நான் வீடியோஸாக நான் போட்டதில்லை, பட் ஸ்ட்ரீட்டில் போவேன். ரொம்ப முடியாதவங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு 10 rupees இருக்கான்னு கேட்பேன், இருக்கும்பாங்க. அதை எடுத்து டக்குன்னு ஒரு 500 மாற்றி கொடுத்து வந்துடும். அது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர்ல. அவங்களுக்கு அந்த அந்த வேலை சாப்பாட்டுக்கே அவங்க இல்லைன்ட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து அவங்க மேஜிக் சர்ப்ரைஸ்ன்றதை தாண்டி அவங்களுக்கு அந்த மணி கிடச்சிருக்குன்றதும் அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேஜிக்கில் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் அது வந்து மக்களுக்கு நல்லதாக அது வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனா அது தெரியாத அளவுக்கு சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கீங்க. அது வீடியோஸாக நான் எதையும் நான் போட்டதில்லை. அது எனக்கு இப்போ நாங்கள் இதை போடுவோம் ப்ரோ, அதுவும் இல்லாமல் வேற எல்லாம் ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம், காசு வேற எடுத்துகிட்டு வரல. இருந்ததுன்னா 500 மாத்திரலாம்னா பேப்பரே மாற்றிக்கிட்டு சொல்லிடலாமா? சரி, இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. இப்போ மோஸ்ட்டாக வந்து நாங்கள் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களை பிடிச்சோம், ஓகேவா? நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. இப்போது மோஸ்ட்டாக அவங்கள பார்க்கணுன்னா இப்போ நாங்கள் வந்து சினிமா இன்டர்வியூஸ் பண்ணுறோன்னா மோஸ்ட்டாக செலிப்ரிட்டிஸோட நீங்கள் உட்காந்து மெடிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி வந்து தலைவர் உங்களை கூப்பிட்டு பார்த்துருக்காரு, சிவகார்த்திகேயன், ரமேஷன் மேம், விஷால் சார், ஓகேவா? இவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க. நீ நடிக்க வந்திருப்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நடிக்க வந்திருப்பான்னா ஆக்சுவலாக எனக்கு ஆக்டிங்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டு பி ஃப்ராங்க் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்த்தியா? சரியாக பிடிச்சிங்க, கரெக்டாக தான் பிடிச்சிருக்கீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு மேஜிக் சப்ஜெக்ட் ஒன்று இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் இப்போ தான் இங்கே தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம். அப்டேட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. ஒரு சாங்கும் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டோரியோட ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால பண்ணிட்டு அது நீங்களா நான் தான் பண்ண போறேன். மெஜிஷியனா பண்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு மெஜிஷியனே பண்ணா நல்லா இருக்கும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். மற்ற அப்டேட்ஸ் இனி வரும். மூவிஸ்லாம் வந்து இப்போ கேள்விப்பட்டோம், ஒரு மூவில வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து மெஜிஷியன் ஆகணும். ஸோ வந்து அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்க அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மைதான்? ஆமா, நம்ம சதீஷ் பிரதர் தான் அவரு. இப்போ வித்தைக்காரன் சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். டக்குன்னு என்ன சொல்கிறது, மேஜிக் கற்றுக்கிறது இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் தான், ரொம்ப கஷ்டம் தான். ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் அவரை சொல்லணும்னா இஸ் அ குயிக் கிராஸ்பிங் பர்சன் தான் சொல்லணும். சொல்லி கொடுத்தா இம்மீடியட்டாக அப்படியே பிரதர் அப்படியே பிரதர் டக்குன்னு அவருக்குள்ளே ஒரு மெஜிஷியன் இருக்காங்க. அதை வந்து டைரக்டர் வெங்கி சார் அதை கண்டுபிடிச்சி அந்த கேரக்டரில் வச்சுருக்காரு. நல்லா ஏன்னா மேஜிக் சொல்லி கொடுக்கணுன்னு எனக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது. அவங்க பண்ணுவாங்களா? ஏன்னா ஷூட்னா ஒரு அர்ஜென்ட்லேயே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா செட்டப்ஸ் போயிட்டுருக்கும், எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே செகண்டுக்கு செகண்ட் காசு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம போய் ஏதாவது நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவங்கள ட்ரெயின் பண்ணுன்ற மாதிரி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி போனேன். இ மேட் இட் வெரி ஈஸி. அவர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த மூவியில் ஒரு சாங் ஒன்று இது பண்ணி மேஜிக் பற்றி ஒரு சாங் அதுவுமே பண்ணியிருக்கோம். அவர் மேஜிக் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இப்படிலாம் நடிக்கணும், இது மாதிரி ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை. எனக்கு ஆக்டிங்லன்னா எனக்கு ஒரு கேரக்டர் ரோல் எதாக இருந்தாலும் ஆசை தான். நாட் டு பி ஹீரோவாக தான் பண்ணுவேன் அடம் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா அப்புறம் எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிடையாது. எது ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா மேஜிக் இட் செல்ஃப் அண்ட் ஆக்டிங் தான். ஏன்னா என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஆக்சுவல் ட்ரிக்கு தெரியும், என்ன பண்ணுறோன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் ஆகும், உங்களோட ப்ரெசன்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு ஆக்ட் பண்ணோம். அதுவே ஒரு ஆக்ட் தான். நாங்கள் மேஜிக் ஆக்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அது சீக்ரெட்டும் தெரிஞ்சு உங்களோட ஷாக், நீங்கள் ஷாக் ஆகுங்க, நாங்கள் ஒரு ஷாக் கொடுத்தாதோம்னா நீங்கள் ஒரு ஷாக்கை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிங் தான். ஸோ அது எனக்கு புதுசாக இருக்காது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், லைவாக வந்து மேஜிக் பார்த்ததா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ. ஏன்னா உங்கள்கிட்ட அதிகமாக பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கேன். ஸோ மற்றவங்க ஷாக் ஆகிறத வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்தாச்சு. என்னென்ன பண்ண போறாரு பாருன்ற மாதிரி நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கீங்க. ஆனால் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்க, நீங்கள் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால ஆனால் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கற்றுக்கணுன்றது ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஷோ இல்லாத ஏதாவது எப்படிற மாதிரி ஏதாவது சொல்லித்தாங்களேன். அது நீங்கள் தனியாக கிளாஸுக்கு வாங்க, அப்போ சொல்லித்தரேன். நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. எங்களுக்கும் வந்து உங்களை மீட் பண்ணது, இந்த ஒரு இன்டர்வியூ வந்து உங்க கூட இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, மறக்க முடியாத ஒரு இன்டர்வியூ இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து இந்த ஒரு டைமுக்கு, அதுவும் நீங்கள் ஒரு ஒர்க் முடிச்சு அப்படியே டக்குன்னு உடனே இங்கே நாங்கள் சொன்னதும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி வந்துட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இதே மாதிரி இன்னும் நீங்கள் வந்து நிறைய பேரை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சார்பாகவும் எங்களோட டீமோட சார்பாகவும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பராக கொண்டு போனீங்க ஷோ, நல்லா சூப்பராக கொண்டு போனீங்க. நீங்கள் நல்லா இனோவேட்டிவாக கொஸ்டின்ஸ் கொண்டு வந்தீங்க. நாங்கள் யாரும் பேசி வச்சு எதுவும் பண்ணலை. நன்றி.
வணக்கம். பை பை பை. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி.